ஏசாயா 43 அதிகாரம் 12 நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 12 ஏசாயா 43 அதிகாரம் 12 நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்தார் என்பதற்கு நாம் தான் சாட்சிகள். அதனாலதான் பாருங்க, நம்ம இந்த சனிக்கிழமை நம்ம இந்த விண்ணப்ப ஜெப நாளிலே, இந்த சாட்சியின் நாளிலே ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை நாம் சொல்ல, சாட்சியாக அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு சின்ன காரியம், இதை போய் நம்ம இதுக்கு சாட்சியா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம். பெரிய காரியம் நடக்கட்டும், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும், இந்த திருமணம் மாத்திரம் நடந்துரட்டும், இல்லைன்னா இந்த வேலை மாத்திரம் கிடைச்சிரட்டும், இல்லைன்னா இந்த சுகவீனம் மாத்திரம் போயிரட்டும், அப்ப நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே வெளிய, ஆண்டவருக்கு எல்லாமே ஒன்றுதான். சோ சின்ன சின்ன காரியம் நம்ம லைஃப்ல நடக்கும்போது கூட நாம் ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறார். அவர் சொல்றாரு, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சாட்சி சொல்லும் போது ஆண்டவர் அவர்தான் தேவன் மகிமைப்படுத்துகிறோம். அதனால இது சின்ன காரியம், இதுக்கு போய் நம்ம ஏன் சாட்சி சொல்றது அப்படின்னு சொல்லி இல்லாம, ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். சாட்சி சொல்றது அவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம கிட்ட பலியையோ காணிக்கையோ பெருசா நம்ம எதிர்பார்க்கல. அதெல்லாம் தேவைதான், ஆண்டவர் எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா எல்லாத்த விட முக்கியம், அந்த காணிக்கை எல்லாவற்றையோட முக்கியமானது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு, அவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல கூட வாசிக்கிறோம். எப்போ அப்படி நம்ம சாட்சி சொல்ல முடியும்? ஆண்டவர் தான் கடவுள், அவர் தான் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி எப்போ நம்ம சாட்சி சொல்லுவோம்னா, பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள இல்லைன்னா நம்மளால சாட்சி சொல்லவே முடியாது. வாய் கட்டப்பட்டு இருக்கும். பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட வரும்போதுதான் நம்ம சாட்சி சொல்லுவோம். சில சமயம் நம்ம வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு சாட்சி சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட்சி சொல்லுவோம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன் அப்படின்னு, சபை நடுவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் சாட்சி சொல்லி. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, அப்புறம் வெளியில போகிற இடம், எல்லா இடத்துலயும் நம்ம கர்த்தர் எனக்கு நான் ஜெபத்துல வச்சேங்க, இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்தாரு, உங்க வாழ்க்கையிலயும் செய்வார்னு நம்ம சாட்சி சொல்லணும். அது பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நம்மளால அப்படி சொல்ல முடியும். அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்பு உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். எல்லா இடத்துலயும் நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிதான் பாருங்க. நம்ம சாட்சி கொடுக்கணும்னா ஒரு ரொம்ப நல்லவங்க சாட்சி கொடுத்தாதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, நாம் போய் என்ன சாட்சி கொடுக்கறது நம்ம நினைக்க தேவையே இல்லை. சமாரிய ஸ்திரீக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவ கூட, அவன் அவளுக்கு புருஷன் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சமாரிய ஸ்திரீ கூட பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்த உடனே அதை சாட்சியாக போய் அறிவிக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 4 அதிகாரம் 29 வாசிக்கிறோம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் என்னிடத்திலே வந்து சொன்னார், அவர் கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறாள். என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார், எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார், என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை சுட்டி காட்டி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பாருங்க சாட்சி. ஏதோ நம்ம சாட்சி சொல்லுகிறதுனா, நிறைய சாட்சிகள் நம்மளுக்கு இருக்கு. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், அது ஒரு ரொம்ப பெரிய சாட்சி. ஆண்டவர் எனக்கு கடன் பிரச்சனையை நீக்கினார், வேலையை கொடுத்தாரு, குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்தாரு. நிறைய சாட்சிகள், இதெல்லாம் பெரிய பெரிய சாட்சிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை ரட்சித்தார் அப்படின்றது எவ்வளவு பெரிய சாட்சி. உளையான சேற்றில் இருந்த பாவத்தில் இருந்த என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு, அவர் உங்களையும் தூக்கி எடுப்பார் அப்படின்னு அந்த சமாரிய ஸ்திரீ சொன்னதை போல நாமும் சாட்சி சொல்லுகிறோமா? பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வந்தா மாத்திரம்தான் நம்மளால அப்படி சொல்ல முடியும். அப்போ பாருங்க, அதே யோவான் 4 அதிகாரம் 39 வாசிக்கிறோம்,
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள ஜனங்களில் அநேகர் அவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள். என்ன சாட்சி சொல்ற அந்த சமாரிய ஸ்திரீ? நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார் என்று சொன்ன அந்த சாட்சி நிமித்தம். அவ அன்னைக்கு பேசாம இருந்திருக்கலாம். எதுக்கு அவ குடத்தை அந்த இடத்துல போட்டுட்டு ஊருக்குள்ள ஓடி போறா? அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இதோ யாக்கோபிலும் பெரியவர். இந்த கிணற்று யாக்கோபு தான் இந்த கிணற்றுக்கே சொந்தக்காரரு. அவரை விட நீர் பெரியவரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா யாக்கோபிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மரியாளிடம் தேவதூதன் சொல்லுகிறார், அவர் பெரியவராய் இருப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. யாக்கோபை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபே ரொம்ப பெரியவர். அவரை விட பெரியவர் இங்க இருக்கிறாரு. நான் சொல்ல எல்லாவற்றையும் நிறைய பேர் இன்னைக்கு ஃபியூச்சரை சொல்லுவாங்க. எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இப்போ கடைசி காலத்தில் எழும்பி வருகிறார்கள். அநேகர் ஊழியக்காரர்கள்னு சொல்லி அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்றாங்க. அதுல 70% நடக்கலாம், 50% நடக்கலாம். நடந்த உடனே நாங்க சொன்னோம் அதான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். நடக்கலன்னு உடனே நீங்க விசுவாசிக்கலாம் அதான் நடக்கலன்னு சொல்லலாம். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று கூட சாமுவேலின் புஸ்தகத்தை நம்ம வியாழக்கிழமை மாலை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சாமுவேல் பாருங்க, அவனுடைய சொன்ன அந்த சவுலனுடைய கழுதைகள் காணாம போயிடுச்சு. அந்த கீசனுடைய கழுதைகள் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சவுலும் வேலைக்காரனும் தேட போறான். ரொம்ப தூரம் ஆன உடனே சவுல் சரி வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொல்லலாம், இங்க தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் இதுவரைக்கும் நிறைவேறிற்று. தீர்க்க தரிசனமான சொன்ன ஒரு வார்த்தை கூட நடக்கலன்னு கிடையவே கிடையாதாம். உண்மையான தீர்க்கதரிசினா அப்படிதான். கள்ள தீர்க்கதரிசிகள் துணிகரத்தினாலே சொல்லுகிறார்கள். அதனாலதான் சில காரியங்கள் நடக்காமல் போகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, பழைய வாழ்க்கை அப்படியே சொல்லுகிறார். இங்க நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம பழைய இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அவங்களால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவளையே ஆச்சரியப்படுறா. நாத்தான்வேல்கிட்ட சொல்றாருல, இதோ நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே பிலிப்பு உன்னை காண்கிறதற்கு முன்னதாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்தேன். அதனால நாத்தான்வேலால தாங்க கொள்ள முடியல. ஓ உண்மையிலேயே இவர் என் தேவனே என் ராஜனேன்னு சொல்லி கால்ல விழுந்துடுறான். பழைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் எடுத்து சொல்லி காட்டுகிறார். என்ன அவள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை பார்த்துதான் அந்த ஸ்திரீ பாருங்க, பரவாயில்ல என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டாரு, எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இனிமே என்னுடைய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கையாக மாறப்போகிறது, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு உட்காராம அவ என்ன பண்றா, அதை ஊருக்குள்ள ஓடி போய் ஜனங்களுக்கு போய் சாட்சியாக சொல்கிறார். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஆஃப்டர் ஆல் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு சமாரிய ஸ்திரீ சாட்சியாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பேதுருவும் கூட மற்ற சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் பொழுது அவரை சிறைச்சாலையில தள்ள பாக்குறாங்க. அவருக்கு யூதர்கள் விரோதமாக எழும்புகிறார்கள். நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இந்த சங்கதிகளை எல்லாம் பேதுரு அந்த ஜனங்களிடத்தில் சொல்லுகிறானா, எப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள், எப்படி அவரை அடக்கம் பண்ணினார்கள், எப்படி அவர் உயிரோட எழும்பினார், இதை எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி பேதுரு அந்த இடத்துல சொல்லுகிறார். நாங்கள் சாட்சிகள், நீங்கள் துன்பப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரும் இதற்கு சாட்சியாயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அந்த மரித்து உயிர்த்த, நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோமா? சமாரிய ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த சமாரிய ஸ்திரீ கூட சாட்சியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகிய பேதுரு கூட சாட்சியாக இருக்கிறார். அநேகர் வெறும் சாட்சிகளாக மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம பாடுகிறோம்ல, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வோம், நிச்சயம் நிச்சயமே நேசமே உன் திரு பாதம் வந்தேன், நிம்மதி நிம்மதின்னு சொல்லி ரத்தமே சிந்தி சாட்சியா இருக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. அப்போ ரத்த சாட்சியா நம்ம எங்க இருக்க போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவரே நீர்தான் மெய்யான தெய்வன் என்று, என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்தீர் என்று, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள்னு சொல்றீரே, நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்க கிருபை செய்துள்ளோம். அந்த பரிசுத்த ஆவி எங்களிடத்துல வரும் பொழுது நாங்களும் சாட்சிகளாக இருப்போம்.
அப்பனாதான் நம்மளால வந்து அதை சொல்ல முடியும். மத்தவங்களுக்கு அந்த வாஞ்சை வரும். மத்தவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். இல்லைன்னா நம்மளே முடிவு பண்ணிக்குவோம். ஓ, இவங்கிட்ட சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நம்மளுக்குள்ளே சொல்லி நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம். சமாரிய ஸ்திரீ கூட நினைச்சிருக்கலாம். ஓ, நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஸ்திரீ, நான் போய் ஊர்ல போய் நான் சொன்னேன்னா யாராச்சும் ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். சோம்பேறித்தனமா கூட இல்ல. நியாயமான ஒரு காரணம் இருக்குது. ஆனா பாருங்க, என்ன ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, நான் நிச்சயமாக அவருக்கு ஒரு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி, அவ போய் சொல்றனால உன்னுடைய சாட்சி நிமித்தம், அந்த ஸ்திரீயினுடைய சாட்சி நிமித்தம், அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால பேதுரு கூட இத்தனை ஜனங்கள் யூதர்கள் இவ்ளோ விரோதமா இருக்கிறாங்களே, இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி நினைக்காம சாட்சியாக வாழுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சாட்சியை எடுத்து கூறுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட யோவான் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரு, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக இருந்தான். ஆனால் அதைவிட மேலான சாட்சி ஏசாமிக்கு இருக்கு. நம்ம சொன்னாதான் சாட்சி, நம்ம சொல்லலைன்னா ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லைன்னு கிடையாது. ஆண்டவர் எப்படி வேணாலும் அவரை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். கொர்நேலியுவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வேணாலும் சவுலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் சடுதியான ஒளியை கொண்டு. சோ எப்படி வேணாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் பேசவில்லை என்றால் இந்த கல்லுகளே பேசும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான் சாட்சியா இருந்தான். அதனால யோவான் சாட்சி சொல்லலைன்னா, யோவான் ஸ்நானகன் சாட்சி சொல்லலைன்னா அவர் சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? என் கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஏன்னா அதை பார்த்துதான் நிக்கோதேமு வருகிறான். ஆண்டவரே, ஒருவனும் தேவன் தன்னுடனே கூட இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். எது சாட்சி கொடுக்குது? ஆண்டவருடைய கிரியைகள். அதை பார்த்து நிக்கோதேமு சொல்றான், நீர்தான் தேவன், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள்னு பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல என் கிரியைகளே என்னை குறித்து சாட்சியா இருக்கிறதுனா ஆண்டவர் செய்கிற கிரியைகளை பார்த்து அதுதான் சாட்சி. அதை பார்த்துதான் நிக்கோதேமு வரான்னு பாக்குறோம். அநேகர் அவருடைய கிரியைகளை குறித்து வருகிறார்கள். பிதா தாமே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாருன்றாரு. இதெல்லாம் பெரிய பெரிய சாட்சிகள். மனுஷனுடைய சாட்சிகளை விட மேலான சாட்சிகள் அவருடைய கிரியைகள். பிதாவானவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாராம். அவரை யாரும் கண்டதும் இல்லை, அவருடைய ரூபத்தை கண்டதும் இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை. பிதா தாமே சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறாருன்னு சொல்றார். வேத வசனங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று அறிந்திருக்கிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. வேத வசனமே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எம்மாவூர் சீஷர்கள் கிட்ட அதான் இயேசுசாமி சொல்றார், வேதத்துல இத்தனை சாட்சிகள் இருக்குதே, நீங்க இதெல்லாம் மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் கூறின காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். நிறைய நேரம் அவங்களுக்கு தெரியல. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது. வேத வசனங்களே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆகிலும் இவ்வளவு சாட்சிகள் இருந்தும் உங்களுக்கு என்னை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு இயேசுசாமி சொல்றார். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். சமாரிய ஸ்திரீயைப் போல, பேதுருவைப் போல, வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்களைப் போல இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்களுக்காக நாம் சாட்சிகளாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த ஜூன் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் முகத்தை இனி நான் அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். ஒருவேளை இவ்வளவு நாள் ஆண்டவர் வந்து தம்முடைய முகத்தை இமைப்பொழுது மறைத்திருக்கலாம். ஆனா இனிமே வந்து நம்ம சாட்சி சொல்ற அளவுக்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு, என்னென்ன காலகட்டங்களிலே நம்ம எவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டோமோ எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஆண்டவர் மாற்றி போட்டு அவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படி அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.